ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. த்ரீலிங்க சுவாமி என்பது ட்ரைலங்க சுவாமியின் மறுபெயர். இவர் ஒரு புகழ்பெற்ற இந்திய யோகி மற்றும் ஆன்மீகவாதி ஆவார். இவர் வங்காளத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு சுவாமி கணபதி சரஸ்வதி என்ற துறவறப் பெயரும் உள்ளது. ఇవరుடைய యోగ నిలై குறித்து విளக்கம். ఎందరో మహానుభావులు అందరికీ నా వందనం. தியாகபெருமா இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனையோ யோகிகள் சித்தர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. இந்த திரைலிங்க சுவாமிங்கிறவருடைய வரலாறு இஸ் கண்டெம்பரரி டு ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் அவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த காலத்தில் இருந்தாங்க. நிறைய மகான்கள் இல்லையா, கம்மியே சொல்ல முடியாது. இவர் கோமணம் கட்டிக்கிட்டு ஒரு ஹியூஜ் பாடியில் இருந்திருக்காரு அந்த இடத்துல. அண்ட் பெரிய அளவுக்கு அவரை பற்றி ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் இல்லை ஆல் இண்டியா லெவலில் ஃபேமஸான மகான் கிடையாது. ஒன் ஆஃப் தி மகான்ஸ். சாஷ்டாங்க என்றால் 8 அங்கங்களோடு கூடிய என்று அர்த்தம். நம்முடைய 8 அங்கங்கள் பூமியில் படுகிற விதத்தில் நமஸ்கரிக்கிறதே சாஷ்டாங்க நமஸ்காரம். இதில் பெண்களுக்கு விதிவிலக்கு உண்டு. மேலே குறிப்பிட்டுள்ள செய்தி பற்றி விளக்கம். பெண்களுக்கு மார்பகங்கள் இருக்கு இல்லையா, அது தரையில் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நார்மலாக அவங்க அந்த மாதிரி சாஷ்டாங்கமாக விழமாட்டாங்க. ஒரு கோயிலை சுற்றி 8 கார்னரில் இப்படி இந்த முட்டி போட்டு பெரியவங்களை கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாஷ்டாங்கமாக விழமாட்டாங்க. அதுக்கு வேறு ஒரு காரணம் இல்லை. இந்த மார்பகங்கள் என்பது தெய்வத்தினுடைய அம்சம். இந்த உலகத்தில் பாலினை தூட்டும் தாயினும் சாலை அப்படின்வாங்க. ஸோ ஒரு பெண்மைக்கும் தாய்மைக்கும் உள்ள அம்சங்கிறதுனால அது பூமியில் படக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி. நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணகி கோபம் வரும். இப்போ என்ன பண்ணுவான், தன்னுடைய மார்பை அறுத்து இந்த மதுரை மாநகரம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி விடுவோம். அப்போ மதுரை அழிஞ்சுதான் இல்லையா. அதனால் மற்ற ஆண்கள் அந்த மாதிரி இல்லாமல் பெண்களுக்கு மாத்திரம் அந்த மார்பகங்கள் என்பது ஒரு தெய்வீக அம்சமாக கடவுள் கொடுத்துருக்காரு. அது பராசக்தியினுடைய ஒரு ஃபார்மாக நீங்கள் வச்சுக்கலாம். நவராத்திரி 9 இடங்களில் 9 விதமான கொண்டாட்டம், தாண்டியா ஆட்டம், கோலாட்டம் சத்தத்திலே நாடே 9 நாட்கள் மூழ்கி கிடக்கும் கோலாகலமான பண்டிகை நவராத்திரி திருவிழா. தமிழ்நாட்டில் கொலு வைத்தல், கொல்கத்தாவில் பந்தல்கள் அமைக்கிறார்கள், ஆந்திராவில் மலர் தாம்பாளத்தை சுற்றி நடனமாடினால் குஜராத்தில் மண்பானையை சுற்றி நடனமாடுகிறார்கள். இந்த குறிப்பிட்டுள்ள செய்தி பற்றியும் நவராத்திரி விழா கொலு பற்றியும் லைஃப் இட் செல்ஃப் இஸ் எ செலிப்ரேஷன். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு விசேஷம்தான் இல்லையா. ஏதோ ஒரு சினிமா பாட்டு நவராத்திரியில் வரும். ஆண்களுக்கு ஒரு நாள் சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்முடைய அந்த காலத்துலேருந்து லைஃப்பை கொண்டாடுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உத்திகள். தீபாவளி வந்தால் ஒரு மாதிரி, பொங்கல் வந்தால் ஒரு மாதிரி, நவராத்திரி வந்தால் ஒரு மாதிரி, அப்படி ஒவ்வொரு காரணத்தையும் கண்டுபிடிச்சி ஜனங்கள்லாம் ஒன்றா கூடியிருந்து குளிந்தேலம்பாய்ங்கிற இடத்துல கடவுளை நம்புறதுக்கும் அதாவது வழிபடுறதுக்கும். அந்த காலத்தில் பாப்புலேஷன் இவ்வளோ கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த 1950s அந்த ரேஞ்சில் பாரதியார் பாடியிருக்காரு. அந்த மாதிரி 30 கோடி முகமுடையாள் அப்படின்வார். 30 கோடி தான் பாப்புலேஷன் இருந்துச்சு. இன்றைக்கி 140 கோடி நெருங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா. பிட்வீன் 1950 டு நவ் 75 வருஷத்தில் எவ்வளோ, 30லேருந்து 120 வச்சுக்கோ மினிமம் 4 times அதிகமாக இருக்குது. அதனால் ஜனங்க ஒரு ஸ்மால் குரூப்பாக இருந்தபோது அவங்க வீடு வாசலெல்லாம் தள்ளி தள்ளி இருந்திருக்கும். பீப்புள் நெவர் யூஸ் டு பி ஸோ பாப்புலேட்டட்லி லிவிங். அவங்கெல்லாம் மீட் பண்ணுறதுக்காக இந்த திருவிழாக்களை வச்சாங்க. நிறைய கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் கரெக்டாக அந்த ஊருக்கு அந்த டைமில் சேர்ந்துருவாங்க. ஒரு ஃபியூ டேஸ் இருந்து அந்த கிராமத்தில் அந்த மாரியாத்தாக்கு தேர் இழுக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க.
அந்த சாமியோட கரகம் ஒவ்வொரு தெருக்கும் வந்து ஒரு பெஞ்ச் மேலே உட்கார வைப்பாங்க. ஜனங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்து போய் தேங்காய் பழம்லாம் அந்த கரகத்துக்கு வச்சு மரியாதை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த தெருக்கு அது போகும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கி சாமி கும்பிட்றவங்களே ரொம்ப கம்மி இல்லையா? எங்கே கும்பிட்றாங்க சாமியெல்லாம். அதனால் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் பெரிய அளவுக்கு இல்லை, ஏதோ கிராமங்களில் இருக்குது. சில நேரங்களில் இப்போ நீங்கள் நம்ம இங்கே பக்கத்து கோயில் இருக்குது மிளகாத்தம்மன், வருஷத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு 200 பேர் 300 பேர் இந்த கிராமத்துக்காரங்க வந்து பொங்கல் வச்சுட்டு போவாங்க, அவ்வளோதான். மற்றபடி டே டு டே வந்து அவங்கெல்லாம் சாமி கும்பிட்றாங்களா அந்த மாதிரிலாம் கும்பிட மாட்டாங்க. ஸோ நிறைய இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நிறைய செல்லி அம்மன், அந்த அம்மன், கேணி அம்மன், கெளியம்மன்லாம் இருக்கும். ஜனங்க அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் போய் ஏதோ பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. அது கூட ஒரு விட்டுக்குறை தொட்டுக்குறை பெரியவங்க பண்ணிட்டாங்களேன்றதுக்காக. இவங்களுக்கு தெய்வத்து மேலெல்லாம் பெரிய நம்பிக்கையும் இல்லை, அண்டு அந்த அந்த பயமும் இல்லை. அதாவது பக்திக்கு பேரே பயபக்தி. ஒரு அவுட் ஆஃப் ஃபியர் தட் காட் இஸ் வாட்சிங் அஸ். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காடுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காண்றார் திருமூலர். அது மாதிரி கடவுள் நம்மளை எப்பயும் பார்த்துன்னு இருக்காருங்கிற பயமே ஜனங்களுக்கு கிடையாது இல்லையா? பீப்புள் எல்லா தப்பும் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ பெரியவங்க அந்த காலத்துலேருந்து சொன்னதுனால ஒரு கோயிலுக்கு போகிறதுன்றது, எப்பயோ போகிறதுங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இவங்களுக்கு நிஜமாக பக்தியெல்லாம் கிடையவே கிடையாது. இவன் சாப்பிட்டது, இவன் கக்கூஸ் போனது, இவன் ட்ரெஸ் வாங்கிக்கிறது, இவன் மேக்கப் போட்டுனது, இவன் போய் சலூனில் உட்காந்துட்டு 4000 ரூபாய் கொடுத்துட்டு ஃபேஷியல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. சாமியும் யாருக்கு கேர் பண்ணலாம் இல்லையா? இந்த சாமிக்கிட்டையும் யாருக்கும் பயம்லாம் கிடையாது. ஏதோ வீட்டில் சாமின்னு இருந்து யாராவது பழைய காலத்து லேடிஸ் இருந்தாக்கா அவங்க தவளோடு பூ போட்டு ஒரு ஊதுவத்தி விளக்கு ஏற்றி வச்சா பெரிய விஷயம். மற்றபடி பக்தி என்பது ரொம்ப தாழ்ந்து போன ஒரு நிலையில் இருக்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் பிகம் அவுட் மோடட் நவடேஸ். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தத்துவம் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துவதாகும். இந்த செய்தி பற்றி விளக்கம். நீங்கள் அந்த மாதிரி உணர்றதுக்கு ரெடியாக இருந்தால் உணர்ந்துக்கோங்க. ஆனால் அது ஒரு பொம்மை தான். எத்தனையோ விதமான பொம்மை இருக்குது. இப்போ ரயில் பொம்மை இருக்குது. அதனால் அதை வச்சு ஒரு தத்துவம் கண்டுபிடிப்பீங்களா நீங்கள்? பஞ்சுவலாக போகணும், இல்லைன்னா ட்ரெயின் போய்டும்ன்ட்டு. இதெல்லாம் பொம்மை. பொம்மை இஸ் பொம்மை. Question from கோவிந்தன் சார். முதல் மனிதர்களான ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியில் இறைவனால் படைக்கப்பட்ட போது புனிதர்களாகத்தான் படைக்கப்பட்டார்கள் என்றும், எப்போது அவர்கள் இருவரும் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லையோ அடுத்த கணமே பாவிகளாக மாறி போனார்கள் என்றும் பைபிள் கூறுகிறது. மனிதன் பூமியில் பிறக்கும்போது புனிதனாக பிறக்கிறானா அல்லது ஒரு பாவியாக பிறக்கிறானா? சனாதன தர்மம் இது பற்றி என்ன கூறுகிறது? ஆக்சுவலாக ஆதாமும் கிடையாது, ஈவும் கிடையாது. இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் நம்முடைய உபனிஷத்திலிருந்து வந்த கதைகளை வச்சு வெளிநாட்டுக்காரங்க கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சு காப்பி அடித்த கதைங்க. நம்முடைய 5000 வருஷ பாரம்பரியமான வாழ்க்கை தத்துவங்களில், வேல்யூஸில் உபனிஷத்துக்கள்ங்கிறவை பெரிய தத்துவங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரியட் ஃபார்மேட், ஒரு கதை. அதில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பேர் வந்து பிப்பல மரம். அதில் இருக்கிற பழத்துக்கு பேர் பீப்பல். அது மேலே 2 பறவைகள் இருந்தது. ஒன்று ஆத்மா, இன்னொன்று ஜீவாத்மா. ஸோ பிற்காலத்தில் இந்த ஆத்மா இருக்குது இல்லையா, அந்த ஜீவாத்மா அந்த பழத்தை சாப்பிடணுன்னுது, ஆத்மா வேணான்னுது. இந்த ஜீவாத்மா சாப்பிட்டதுனால ஆத்மாவும் சாப்பிட்டுடுது. இதுதான் நம்ம உபனிஷத்தில் இருக்கிற கதை. இதை வெள்ளைக்காரங்க இந்த பாஹியான் யுவான் சாங்கு மார்க்கபோலோ இந்த மாதிரிலாம் வெளிநாட்டிலேருந்து வர்றவன் இந்த கதையெல்லாம் கொண்டு போய் அவங்க ஊரில் சேர்த்து விட்டான். அதனால் ஆத்மா பிகேம் ஆடம் அண்ட் பீப்பிள் ட்ரீ இருக்கு இல்லையா, தட் பிகேம் ஆப்பிள் ட்ரீ. பீப்பிள் பிகேம் ஆப்பிள். அண்டு இது இருக்கு இல்லையா ஜீவாத்மா, ஆத்மா பிகேம் ஆடம், ஜீவாத்மா பிகம் ஜீவ் அண்ட் ஈவ். ஆத்மா பிகம் ஆடம், ஜீவாத்மா பிகம் ஜீவ் அண்ட் ஈவ். நம்ம ஒரு உபனிஷத்து கதை தான். இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் அதை வச்சு பேரடைஸ் லாஸ்ட்டு, பேரடைஸ் கெயின்டெல்லாம் 400 வருஷத்துக்கு முன்னால் மில்டன் எழுதிவிட்டான்.
அதனால் நிஜமாக அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. தேர் வாஸ் நீதர் ஆடம் நார் லீவ் நார் ஈவு நார் பீப்பிள் ட்ரீ நார் ஃபர்பிடன் ஃப்ரூட்டு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் கதைங்க. நம்ம ஊர்லங்களில் பஞ்சதந்திர கதைகள், ஈசாப் கதைகள், இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? மக்களுக்கு ஒரு மாரல் ஆஃப் த வேல்யூஸ் எப்படி வாழணுங்கிறத கற்றுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஸ்டோரிஸ் தான். இதை ரொம்ப சீரியஸாலாம் நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்கள் இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து போனது தான். இல்லைன்னா அமெரிக்காக்காரன் கொலம்பஸ்ஸு அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறது கிளம்பி அவன் கடைசியில் நம்ம ஊருக்கு வராமல் போய் அமெரிக்காவில் சேர்ந்தான். கொலம்பஸ் அமெரிக்காவில் சேர்ந்தான். அங்கே இருக்கிறவங்களாம் அவன் ஏன் ரெட் இண்டியன்ஸுன்னு சொன்னான்? இண்டியன்ஸுங்கிறதுக்கும் ரெட் இண்டியன்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? கொலம்பஸ் ஏன் அப்படிலாம் சொன்னான்? அதனால் உலகம் வந்து எக்லிப்டிக்கல் முட்டை. அதனால் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு இந்த கடலெல்லாம் அரிக்கிறதுக்கு முன்னால், அதாவது இந்தியா தொங்குது, ஆப்பிரிக்கா தொங்குது, ஆஸ்திரேலியா தொங்குது இல்லையா, அதெல்லாம் தொங்காமல் இருந்த ஒரு காலம் இருக்குது. அப்போ ஜனங்க எல்லா இடத்துக்கும் ஓரளவு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மைக்ரேஷன்னு பேர். ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு எங்கெல்லாம் புல் தர கிடைக்குதோ அங்கே போவாங்க, டென்ட்டு போடுவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க. புல் தீர்ந்து போச்சுன்னா அடுத்த ஊருக்கு போவாங்க. இப்படி தான் இந்த நாடுகள் ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் எல்லாம் உருவாச்சு. அதனால் ஈவன் ஆல் தீஸ் வேர் இன்டர் கனெக்டட் ஒன்ஸ் அப்பான் எ டைம். நீங்கள் சில சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, கௌதமாலா அப்படின்னு. அவுட் அண்ட் அவுட் நம்ம இந்தியன் கல்ச்சர் தான் அங்கே இருக்கும். அந்த கௌதமாலாங்கிற இடத்துல தான் அந்த இது இருக்குது, மாயன் சிவிலைசேஷன், அந்த கேலண்டர் ஆஃப் இது, இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடக்கும். 2002 வரைக்கும் அவங்க கேலண்டர் போட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னாக்கா ஸ்பெயின்காரங்க 400 வருஷம் ஆண்ட சில நாடுகள்லாம் இருக்குது இந்த சவுத் அமெரிக்கன் சைடில். அவங்க கும்பிட்றதெல்லாம் வந்து சூரியனை கும்பிட்றாங்க. இப்போது சூரியனுக்கு தமிழ் இலக்கியத்தில் சான்ஸ்கிரிட்டில் என்ன பேர்னா இனன்னு பேர். நீங்கள் பழனிமலைக்கு போனீங்கன்னா திருவாவினன் குடின்னு இருக்கும். திரு அப்படின்னா மகாலட்சுமி, ஆ அப்படின்னாக்கா பசுமாடு, இனன்னா சூரியன், கூன்னா குரு, டி அப்படின்னா நெருப்பு. ஸோ திருவாவினன்குடி இவங்கெல்லாம் முருகரை கும்பிட்டாங்கன்றதுக்கு தான் அதுக்கு திருவாவினன்குடி வந்துச்சு. அப்போ அதில் இனன்னு வருது இல்லையா, அது சூரியன். அதே மாதிரி இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் சூரியனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் இனன்காஸ். அந்த இனன்காஸ் சிவிலைசேஷனில் இருந்தவங்க தான் ஸ்பானிஷ்காரங்களால் கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றி. ஆனால் அவங்களுடைய எல்லா வழக்கங்களும் வந்து நம்ம ஈஸ்டர்ன் சூரியனை கும்பிட்றது, இந்த ஊரில் இருக்கிற நதியை கும்பிட்றது, தேவதைகளை கும்பிட்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள்லாம் போயிருக்கேன். அதனால் இதெல்லாம் காலப்போக்கில் மாறிப்போன விஷயங்கள். இன்றைக்கி கூட நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா அங்கே நடு ரோட்டில் சிட்னியில் மெல்போர்னில் இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு வெள்ளை துண்டு ஒன்று பூச்சின்னு வெள்ளை டவல் ஒன்று கட்டிக்கின்னுட்டு அவங்க வந்து விபூதி உடம்பு பூரா பூசிக்கின்னுட்டு ட்ரம் வச்சுக்கின்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் யார்? இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி போனவங்க தான். அந்த வேறு நாடுகளுக்கு போனாங்க. ஆஸ்திரேலியாக்காரனே போயிருக்க மாட்டான். நாங்கள்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து ட்ரைபல்ஸ் எல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இன்றைக்கும் வந்து ஒரு இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்க, துணியெல்லாம் இல்லாமல் இருக்காங்க. அங்கே ஒரு மலை இருக்குது. நம்ம ஊரில் எப்படி திருவண்ணாமலையை சுற்றுறமோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற மலையும் சுற்றுறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. அந்த மலையை ஒட்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு குகை இருக்குது. இந்த குகைக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் வந்து மோர்கன்ஸ் கேவ், MORGAN கேவ்னு வச்சு. அது ஆக்சுவலாக முருகன் கேவ். அங்கே இப்படி அதாவது நம்ம ஊருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தத்துவங்கள் எல்லாம் அங்கேயும் இருக்குது. இந்த மாதிரி நடுரோடில் உட்காந்து ட்ரம் வாசிக்கிறது, நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அந்த மலையை சுற்றி திருவண்ணாமலை வர மாதிரி அங்கே வர்றது, அந்த கோகுள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி அங்கே நிறைய அந்த பழைய காலத்தில் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்காங்க. ஆதிவாசிகள்லாம் இருக்காங்க. நான் அங்கெல்லாம் கூட போயிருக்கிறேன். சின்ன சின்ன பாப்புலேட்டட் ஏரியாஸ். நீங்கள் வரலாற்றை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நீ பார்க்குற அமெரிக்கா இருக்கு இல்லையா, அது நம்ம இலக்கியங்களில் பாதாள லோகம்னு பேர். மகாபாரத காலத்தில் அதுக்கு பேர் பாதாள லோகம். அங்கே உலுப்பி அப்படின்னு ஒரு பாம்பு தேவதை இருந்திருக்கா. அர்ஜுனா அங்கே போன போது அந்த உலுப்பி கூட அவன் குடும்பம் நடத்தி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கான். அவன் பேர் பப்ருவாகனன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பாதாள லோகம். நம்ம ஊரில் யாகம் வளர்த்தார் இல்லையா, இந்த அஸ்வமேத யாகம் பண்ணார் இந்த இந்திர பதவிக்காக பலி சக்கரவர்த்தி. அப்போது சாமி சொன்னார், இப்போத்துக்கு இந்திரன் வேக்கன்சி காலி இல்லை, நீ பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிருப்பா அப்படின்னாரு. அப்போ நம்ம ஊரில் இருந்த வாமனாவதாரம் காலத்தில் இருந்த பலி சக்கரவர்த்தி இன்றைக்கி அமெரிக்காவில் வெயிட்டிங் ஃபார் இது போஸ்டிங். அடுத்த யுகத்தில் அவனுக்கு இந்திரன் பதவி கிடைக்கும்.
அது வரைக்கும் அவன் ஏதோ ஒரு போஸ்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடெண்ட்டோ இல்லை உங்கள் மைக்ரோசாஃப்ட்டுக்காரனோ இல்லை உங்கள் பெரிய பணக்காரன் எலான் மஸ்கோ யாரோ ஒருத்தன் தான் நம்ம ஊர்லேருந்து போன அந்த ஆள் பலி சக்கரவர்த்தி. இப்படி உலகம் பூராவும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. Question from Nagarkovil Priya. Dear Baba, in a recent satsang, you explained how each Mahan went through humiliation and tough times when they were alive, even when trying to help humans. It is admirable that they stayed true to their dharma even after such excruciating circumstances. But what is the end goal? Even after reaching God, truth or bliss, why are they being subjected to such disappointment, and what motivates them to stay with God? ஒரு சாமியார் தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தார். ஒரு தேள் அவரை கொட்டிச்சு. வலிக்குதுன்னு விட்டார். பாவம்னு எடுத்தார். திருப்பியும் கொட்டிச்சு. திருப்பியும் விட்டார். பக்கத்தில் இருக்க கேட்டான், ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு. அவர் சொன்னாராம், கொட்டுறது தேளோட குணம், காப்பாற்றுறது என்னோட குணம். அது கொட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் காப்பாற்றிக்கிட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மகான்களுக்கு நியாயம்லாம் தெரியும், தர்மம் அதர்மமெல்லாம் தெரியும். ஆனால் தே ஆர் வில்லிங் டு அண்டர்கோ ஆல் தீஸ் நான்சென்சஸ் ஆஃப் திஸ் டர்புலன்சஸ் அண்ட் ட்ரையல்ஸ் பிகாஸ் அவங்க பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த இது வரணும். இந்த பூமி வந்து ஒரு கோபம் வந்தாக்க ஏர்த்துக்காய்க்கு வரும், பூகம்பம் வரும்ன்றாங்க. அந்த மாதிரி நல்லவங்களுக்கு தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவுங்கிற மாதிரி நல்லவங்கள்லாம் கஷ்டப்பட்டாதான் அவங்களுடைய மாரல் ஆங்கர் அது ஒரு இதாக மாறும். ஒரு சமுதாய மாற்றத்துக்கான வழிகளை கொண்டு வரும். ஒட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி, கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் கண்ணா உன் கால்களே எந்தன் நிதி, வா என்று அழைத்தாலும் போ என்று வைத்தாலும் வள்ளலே நீதானே எந்தன் வழி, ஆமென்று சொன்னாலும் இல்லையென மறுத்தாலும் ஐயனே நீதானே எந்தன் விழி, இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழி காட்டி செல்லும் துணை, அன்பு எனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்கு யாரே இணை. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா